friends, welcome back to Mama Beba. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு டே 2. எஸ். காலையிலே பாப்பா சீக்கிரம் ஏஞ்சி வந்துச்சு. ஆமா. வந்துட்டு நட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. நேத்து ஃபுல்லா காலையில இருந்து ஒரு மத்தியானம் ஒரு 3 மணி வரையில வாந்தி எடுத்து வந்தாளா. ஆமா. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் அந்த பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அடங்குச்சு அந்த பிரியாணி. இப்பவே இப்படி இருக்குது. இப்பவே பிள்ளை பிரியாணி போட்டு நாங்க அடக்குறோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போறோம், என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிறது இந்த vlog ஃபுல்லா வரப்போது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லா போகலாம். இன்னைக்கு வந்துட்டு என்னன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தகம் சேவை. எங்க ஊர்ல என்ன சந்தகம் அப்படின்னு போனாங்க. அதுதான் அது வந்துட்டு மார்னிங் வந்துட்டு மாப்பிள்ள வந்து அவர் இது சாப்பிட மாட்டாரு, ஸ்வீட் சாப்பிட மாட்டாரு. அதனால என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் வந்து தாளிச்சுட்டு கொஞ்சம் வந்து தேங்காய் பால் எடுத்து கொஞ்சம் வச்சிருக்கேன். ஓகேங்களா, இதுதான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா காலையில் லேட்டா எந்திரிக்கிறேன். சந்தகம் இது கோயம்புத்தூர் சைடுல எல்லாம் நிறைய கிடைக்கும். வெஜ் சந்தகம் இது. இதுல முட்டை, எக்கு, தக்காளி அதெல்லாம் நான்வெஜ் ஆயிடும். கோயம்புத்தூர்ல ஒரு கடையில பாட்டியம்மா மிஸ் பன்னீர் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி போட்டு செய்வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு பார்ப்போம். என்னப்பா ரெடி பண்ணிட்டியா? ரெடி 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 பா. ஸ்வீட் தானேப்பா இது? இது ஸ்வீட்டுப்பா. பாப்பா உனக்கு உப்பு காரம்லாம் சாப்பிட்றேன்னுச்சாப்பா? யாரு? இது பாப்பாவுக்கு தானே இது? ஆமா. இது ஸ்வீட்டா? அது ஸ்வீட்டு தான். ஓ, இனிமேல் பால் ஊத்துவியா அதுல? அதான் என்னடா பாலையே காணோம், வெறும் இது ஊத்தி வச்சிருக்கியேன்னு பார்த்தேன். எல்லாரும் நினைப்பாங்க பேபி வந்து தெரியுமா, எனக்கு எல்லாம் தெரியும். பாரு எப்படி இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கு பாரு. அந்த அட்டு பாக்கிறதுக்கு சாப்பிடுறோமோ இல்லையோ நல்லா இருக்கு. அதான் நானும் பார்த்தேன். எதுக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது தட்டு கிட்ட காட்டுப்பா, அப்பதான் பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீ வந்து புள்ள சாப்பிடணும்னு கொடுக்குறியா இல்ல தட்டு கலர்ஃபுல்லா கொடுக்கணும்னு கொடுக்குறியா? சாப்பிடணும்னு தோணல, இப்படி பார்த்தா சாப்பிடணும்னு தோணல. தோணுது. என்னத்துக்கு இவ்வளோ இருக்கே, பார்த்தாலே பயமா இருக்குதா? சரி, உன் நட்ச ஓரம் கட்டிட்டு ஒரு இதை சாப்பிட்டு முடிச்சின்னா அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 11:30 போல் உனக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸு. இளநீ கண்டினியூஸாக குடிக்கலாமா இல்லை வேணாமா? குடிக்கலாமா? அப்போ இளநியே குடி. அப்போ அப்படி பண்ணுறாச்செல்லாம் இளநியை உடச்சி பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்றேன். அப்பப்போ சிப்பாக குடிச்சிட்டு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொடுத்துட்றோம், அவ்வளோதான். இருக்கிற பழத்தெல்லாம் நீங்கள் இருக்கும் போதே எல்லாத்தையும் காலி பண்ணிடணும், இல்லைன்னா சீ மூச்சின்னு கிடக்கும். இப்போ லேப்டாப்பை உடச்சி வாயில் போட்டுருப்பேன் நேரத்துக்கு, அப்படியே போய் அதில் உட்கார போச்சு. நீ கவனிக்கலைன்னா உட்காந்துருப்ப. அங்கே துண்டு இருந்ததுனால உன் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, துண்டு இல்லைன்னா அப்படியே போய் சேர்ல உட்காடுறன்ற மாதிரி உட்காந்துருப்ப. எப்படி இருக்குது டேஸ்ட்? மிளகா ஸ்வீட்டையும் சாப்பிட்ரு கையோட. எது? தேங்காய் பால் சக்கரை கம்மியா? வெள்ளமா சக்கரையா? அது என்னப்பா எப்படி இருக்குதுப்பா உன் தட்டுல? சாப்பிட்டு பாரு. மேக்ஸிமம் 2500 கொடுத்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும். எல்லா ஃப்ரூட்ஸையும் பாப்பா ஃபுல்லாக முடிச்சு கட்டிடணும், ஓகேவா? ஆமா, எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், யாரோட குடும்பம் இல்ல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் KFC சிக்கன். நீ சொல்லுவியா உன் நல்லதே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி. அதுவுமே உன் நல்லதே எனக்கு தேவையில்ல போங்கடி. வெளில வந்தாலும் நான் என்னை இப்படிதான் பார்க்க போறீங்க, அப்படி இப்ப என்னமோ பெரிய இது மாதிரி பருப்பு மாதிரி நல்லதோ கொடுப்பேன் அப்படின்ட்டு சீனை போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. அது நம்மள உதாசீனப்படுத்து. நேத்து அந்த பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் வாமிட்டோம். ஏடா செல்லாம், அந்த பிரியாணி சாப்பிட்டு அதுக்கப்புறம் எதுவுமே வரல, வாமிட்டேன். அதான் நீ படுத்து தூங்கிட்டு திரும்பி வந்து சாப்பிட்ட, அதுக்கப்புறமும் வரல. மார்னிங் மாப்பிள்ள ஃப்ரெஷ்ஷா ஊட்டி அப்படி மாதிரி அங்கிருந்து இறங்கி வந்துட்டாரு. இது வாமிட் பத்தி ஏதோ ஓடிங்குது.
அதான் இப்போ ஜூஸ் பண்ணிட்டு இருந்தா நல்லதே எனக்கு தேவையில்ல. நான் என்ன தின்னுவேனோ அதான் தின்னுவேன். குழந்தையா வந்து நம்ம உதாசீனப்படுத்தீங்க. என்னமோ தெரியும் இதுவே நல்லது கொடுக்குறேன்னு ஏதாவது பண்ணிட்டு இப்போ மட்டும் என்னத்துக்கு இப்போ எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் 665 கேஎஃப்சி சிக்கன் பர்கர் பீஸான்னு கொடுங்க, நான் சாப்பிட்டு சமத்தா வெளில வருவேன். அதை விட்டுட்டு நீங்க மாத்தி கீத்தி ஏதாவது பண்ணீங்க உன் பொண்ணை கொடுமைப்படுத்துவேன் நான் அப்படின்னும். அதான் இல்ல யாரோ நீ கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. உண்மைதான், என் தங்கச்சிக்குமே அதே மாதிரிதான் ஆச்சு. கேஎஃப்சி பீஸா பர்கர் கொடுத்தா நல்லா தின்ட்டு உட்காந்துருப்பா. சொல்ற கொண்டு மூஞ்சிக்கிட்ட காட்டினாலே காளான் சாப்பிட்டு வரல. இப்ப காலையில இருந்து அது 2 வாய் தான் சாப்பிட்டு பாருங்க. அதுக்கு மேல சாப்பிட மாட்டேங்குது. வீட்டுல செய்யாதீங்க, இது ஆகாது. ஒரு பர்கரோ புள்ள நல்லா இருக்கணும் சாப்பிட்டு நான் கொடுப்பேன். ஆனா அவங்க என்னம்பாங்க, மாமியார் நல்லா வச்சு பாத்துட்டு இருந்தாங்க, நீ வந்து எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்டே பிள்ளைய அப்படி பண்ற இப்படி பண்ற, உனக்கு என்ன என்னமோ சொல்லுவாங்க பாருங்க. தாயா நீ 4 வாய் சாப்பிட்டாலும் என் கையால் 4 வாய் சாப்பிட்டே வாங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது சாப்பிட்டுங்க. பர்கர் கூட ஃப்ரெஷ்ஷா தந்தாங்க. ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணேன். பீஸா இந்த ஸ்கிரீனை பார்த்து சொல்லு பாப்பா நீனு, அப்புறம் நாங்க தான் வாங்கி தரோம். இல்ல பீஸா பிரியாணி சாட் ஐட்டம்ஸ் இந்த மூணுக்கும் கான்ஸ்டன்ட்டா நின்னுட்டு நாள் ஃபுல்லா வராது. அப்ப நல்லா வாங்கி எடுக்கிற நேரத்துல ஊத்திக்கிட்டு காட்டிடுவோம். ஆனா குழந்தைங்களுக்கு எல்லாம் யோசிச்சு தெரியுமா, சுத்தமா முடியல. எதுவுமே ஒரு வாய் வச்சா கூட வெறும் வந்துனே இருந்தது. பழக்கம் வந்துச்சு. சரி வேற வழி இல்ல, பீஸா ட்ரை பண்ணலான்ட்டு இவர் வாங்கி கொடுத்தாரு. பீஸா சாப்பிட்டு நல்லா அனுமானம். நேத்தே அப்படிதான் பண்ணேன். பிரியாணி சாப்பிட்டு போனதுதான். ஆமா, அப்ப வரத்துக்கு முன்னாடி ஒரு 15-20 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இறங்குச்சு. நானும் 2 வாட்டி புள்ள தனியா தூங்குதேன்னு மேல போய் பார்த்தேன். நல்லா தூங்கி இருந்தது. சரின்ட்டு கம்முன்னு வந்துட்டேன். இல்ல அவர் ஆன் பண்ணியே தான் வச்சுட்டு போனாரு. ஏன்னா நைட்டு திடீர்னு பயந்துட்டீனா நீனு. நான் அதனால வெளில வந்து வெளியில ஆன் பண்ணிட்டு கதவு சாத்திட்டு வந்தேன். நான் இறங்கி வரும்போது இருட்டா இருக்க கூடாது அப்படின்ட்டு. இல்ல என்ன சந்தோஷமா பேசினுக்கிற நீ, உன்னதான் திட்டுறாங்க அப்படின்னுட்டு. காலையில யார் பாத்திரம் தேய்ச்சது நேத்து சொல்லு? 4 பாத்திரம் நீ தேய்ச்ச. உத வாங்குவ. 4 பாத்திரமோ 10 பாத்திரமோ தேய்ச்சன்ல. வந்த உடனே குஷியா சொல்றேன், இன்னைக்கு உன்னதான் திட்டுறாங்க நல்லா அப்படின்னுட்டு. ஏன் என்னாச்சு? அப்ப என்ன பண்ணினுற? வெஜிடேரியன் பீப்பிள் நான் வெஜிடேரியன் பீப்பிள் பிரிச்சுட்டேன் இன்னைக்கு. நீங்க வெஜிடேரியன் பீப்பிள், நான் நடுமாத்திரம். அவங்க 2 பேரும் பியூர் வெஜ் நான் வெஜ், அக்காவும் தம்பியும். நான் நடுமாத்திரம். நான் வெஜ்லயும் சேருவேன் நான் வெஜ்லயும் சேருவேன். ஓகேவா? நீ விவரம். நடுமாத்திரம் இல்ல விவரம். நடுமாத்திரம். ஓகே, நீங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னா செஞ்சுட்டு 1 by 1 செஞ்சுட்டு காட்டுறேன். ஓகேவா? நான்வெஜ்ல என்னது? நான்வெஜ்ல சிக்கன், ரசம், முட்டை. ஓகே, வெஜிடேரியன்ல வந்துட்டு காளான் குழம்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளம், அதுக்கப்புறம் வந்துட்டு லேடிஸ் ஃபிங்கர் பொரியல். ஓகே ஓகே சரி ஓகே செஞ்சு வை. நான் கோயிலுக்கு ரசம் பொதுவா, தயிர் பொதுவா. என்ன பண்ணினுங்கிற ஒரு நேரம்? ஃபைனல் டச்சிங் ஓடினது. ஒரு வழியா போன வருஷம் வாங்கின பப்படா எடுத்து பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன். வாங்கினதுப்பா எல்லாமே ப்ரொவிஷன்ல வாங்கினதுப்பா. சரி நேற்று அப்பளம் வருத. சரி இன்னைக்கு போர் அடிக்கலாம், இன்னைக்கு வந்து ஜவ்வரிசியோட இது பண்றேன். அவங்க எதுலயோ டிஃபரன்ஸ் காட்டுவாங்கப்பா. நீ வந்து பாரு அப்பளத்திற்கும் இருக்குல்ல. இப்ப சப்ஸ்கிரைபரே பாக்குறாங்களா, நீ அதே அப்பளம் இன்னைக்கும் அதே அப்பளம், அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க அப்படிம்பாங்கல்ல. இப்ப நமக்கே கடையில போய் டெய்லி சாப்பிட்டேன்னா ஒரே டிஷ் எனக்கு டெய்லி வச்சா எப்படி இருக்கும்? அப்பளத்துல கூட ஒரு மாற்றங்கள் கொடுக்குற நீனு. ஆமா, வித்தியாசமா இருக்கானா? அதான் சொன்னேன், சாப்பிடுதோ இல்லையோ மோனா, ஆனா கலர் கலரா இருக்கும் தட்டுல மட்டும். ஓகே ஓகே. அது ஒரு வாய் கூட சாப்பிடுறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதே பப்பாதான் இருக்குது. இல்ல பாரு, இப்ப போட்டு அரைச்சுன்னு சிப்ஸ எப்படி அரைக்குது பாரு. கர 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 கரன்னு சவுண்ட் தான் கேக்குது.
எதெல்லாம் ஆகாதோ அதெல்லாம் தான் எனக்கு ஆகும், எதெல்லாம் ஆகுதோ அதெல்லாம் எனக்கு ஆகாது அப்படின்ற பாலிசியில உள்ள மேக்சிமம் எல்லாரும் அப்படிதான். நம்ம எதை சாப்பிடாதான்னு சொல்றோமோ எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு அடம் முடிக்குது. நான் சொல்றேன் யாரோட ரத்தம் அது அப்படிதான் இருக்கும். அதுக்கு என்ன பண்றது? சரி என்ன ஆச்சு உன் அண்டக்கா? அண்டக்கா தான் முடிஞ்சது. வெங்காயத்தை போடணும். அந்த அப்பளத்தை எடுத்து நான் அந்த வெங்காயத்தை போடுறேன். அவரும் போய் பண்ணிட்டாரு பாவம். அது மாத்திரை போட்ட உடனே கொஞ்சம் மயக்கம் ஆயிடுச்சு. யாரு? மோனாக்கா. ஓஹோ. மாத்திரை போடுது இல்ல, அயன் டேப்லெட் அது இதுன்னு போடுது இல்ல, காலையில சாப்பிட்ட உடனே அதுல அப்படியே கிரிக்கிட்டு அது தூக்கம் அப்படியே கழுது. சரி ஓகே, சீக்கிரம் ரெடி பண்ணி பசி எழுது. எல்லாத்தையும் எடுத்து கீழே போய் வரேன். தட்டல் எடுத்துருவாங்க எனக்கு பஸ். அதை மூடி வை முதல்ல வத்தல. இன்னைக்கு மத்தியான ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ். இங்க கிட்ட காட்டினாதான் தெரியும் உங்களுக்கு, அங்க இருந்து காட்டினா எப்படி தெரியும். இது வந்து வெஜிடேரியன் பீப்புளுக்கு மஷ்ரூம் எனக்கு புதுசா செஞ்சிருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி, வெண்டைக்காய் பொரியல், ரசம், முட்டை, அப்பளம், வத்தல். வத்தல். ஓகேவா? 7 வகை. ஆமா 7 வகை. எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு ஒரு வாய்க்குள்ள போகாது. அப்பா அப்பா பை போதும்பா, பாப்பாக்கு தானேப்பா. குழம்பு தான் ஊத்துற வச்சு அப்படியே வச்சுன்னு கிடக்கும், அதை வேடிக்கை பார்த்துன்னு இருக்கும். 2 பீஸ் வை, பிள்ளை சாப்பிட்டு முடிச்சோன்னு திருப்பி வச்சிடலாம். போதும்பா. ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லையா? ஃப்ரூட்ஸ் இருக்குடா, இது பண்ணுற. மாம்பழம் இல்லையா? முதல்ல அதை சாப்பிட்ரு. மாம்பழம் இல்லை, மாம்பழம் ஒன்று தான் வாங்கணும். அந்த வத்தல் மட்டும் அந்த தட்டுல ஃபுல் காயே. எல்லாருக்குமே கம்மி கம்மியாக போடும். கம்மி கம்மியாக தான் வைக்கிறேன் எல்லாருமே. மிச்சம் ஒயிட் ரைஸ் இருந்ததுன்னா கூட தயிர் ஊற்றி கொடுத்தீங்கன்னா திவ்யமாக குச்சிக்கலாம். ரைஸ் இவ்வளோ தான் இருக்கா? என்னது நிறைய இருக்கு. டோன்ட் வரி. இருக்கு. அதுக்கு நீ அவனுக்கு கம்மியாக போட்டுருக்கிற பேர். எல்லாமே சாப்பிட்டுப்பா. குக்கிங்ல இருக்கிறது அவ்வளோதான். நல்லாக்கா? எப்படி இருக்குது பாப்பா? நல்லா இருக்கு. எது நல்லா இருக்குது? எதை சாப்பிட்டு பார்த்த? சிக்கன் கிரேவி. குழம்பு ஊற்றின்னு சாப்பிடு லைட்டா. அதுதான் இன்னும் குழம்பு ஊற்றிட்டா? குழம்போடதான் எல்லாம் அடிச்சுக்கிறீங்க என் காளானுக்கு. இப்போ நீ இப்போ தட்டில் போடும்போது அடிச்சிக்கிறாங்க, சாப்பிட்டு பார்த்த பிறகுதான் அடிச்சிக்கிறாங்களா இல்லை ஓரம் கட்டுறாங்களான்றது தெரியும். போயிட்டு இன்னைக்கு குட் ஃப்ரைடே, அதுவுமா சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்தேன். பேபிமானால வர முடியல, பாப்பானாலையும் வர முடியல. ஸோ அதனால நான் மட்டும் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகே, இன்னைக்கு டே வேற லெவல்ல போச்சு. நெக்ஸ்ட் டே நம்ம இன்னும் வேற லெவல்ல நம்ம என்னோட கவனிப்பு எப்படி போச்சு? என்னோட கவனிப்பு எப்படி போச்சு? வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. செகண்ட் டே இது. ஓகேவா? உங்க அம்மா மாதிரி நீ இருக்க மாட்டே, அதனால தைரியமா இருப்பேன் நான். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட முக்கியமான ஒன்றா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.